திண்டுக்கல்ல பூட்டு மட்டும் இல்லைங்க, அவங்களோட பிரியாணியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். குக்கரில் குழையாம அடி பிடிக்காம ஈஸியாக செய்யலாம். 2 விசில் தான் கம கமன்னு திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணணும். 1 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பீஸ் கல்பாசி, 1 அன்னாசி பூ, 4 முந்திரி, 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்து இதை பவுடரா அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து இதை விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர்ல எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து 100 ml சேர்த்துக்கோங்க. அரைச்ச வெங்காய விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 50 ml தயிர், 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி, 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுங்க. இப்போ இதில் அரை மணி நேரம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டு 1 லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் விடுங்க. கம்ப்ளீட்டா ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணுங்க. நல்லா பொலன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா வந்து கண்டிப்பா இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.